எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பிள்ளைங்க பாடுறது டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கணும்னா வந்திருப்பீங்க. ஸோ இது நடுவில் ஒரு இடைச்சல்கள் மாதிரி தான். எவ்வளவு நேரம் பேசலாம் முதல்ல அதுக்கு? ஒன்னவர்லாம் தாங்குவீங்களா? நான் தாங்க மாட்டேன். ஓகே, டக்குன்னு எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ஸுங்க? ஓகே, பேரண்ட்ஸ். ஐயோ அப்பா, பேரண்ட்ஸ் தான் அதிகம். அப்ப யாருக்கு பேசலாம்? பேரண்ட்ஸ்க்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தினந்தோறும் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்களே. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்னே ஒண்ணு தானே நம்ம ஊர்ல, என்னது? ஒழுங்கா படி, அவ்வளவுதானே? ஓகே, ஒரு 5 நிமிஷம் நான் டைம் தரேன். ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. நான் என்ன தலைப்புல பேசணும் நீங்க டக்குன்னு சொல்லுங்க. கிடுக்குன்னு. ஏன்னா நம்ம பசங்களாம் அதுக்கடுத்து நிறைய கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. we have to give them time. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு நாயகர்கள், நம்ம இடைச்சர்கள் தான். ஆங்காங்கே செல்போன் வழியாக இதை புகைப்படம் படம்லாம் எடுத்துட்டு இருக்கவங்களாம் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு கேமரா போட்டிருக்காங்க? மேல பறந்துகிட்டுலாம் ஒரு வீடியோ படம் எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் அங்க அதான் அங்க இருக்கனே. அப்புறம் என்ன கொண்டு போய் காட்டணும். பாரு, அவன் பேசினா நான் பார்த்தேன். என்ன பேசினா அதெல்லாம் தெரியாது. அவன் பேசினான் இல்லையா? அண்ணன் ஒரு மைக் இருக்கா? இங்க ஒரு குரூப் பயங்கர வெயிட்டான குரூப்பா இருக்காங்கப்பா. ஒரு ஸ்கூல்ல இருக்க எல்லா டீச்சருக்கும் இவ்வளவு பட்ட பேர்கள் நான் பார்த்ததே கிடையாது. வேதியியல் வேங்கை, என்னது பிசிக்ஸ் பிரின்சஸ் சந்தோஷம். மைக் எங்கிட்ட இருக்குங்க? எனக்கிட்ட எதுக்கு எடுத்தாருங்க? அங்கிட்டு கொண்டு போவாங்க. எவ்வளவு குழப்பம் நாட்டுல. நான் தான் ஒரு மைக் வச்சிருக்கேன். டக்குன்னு சொல்லுங்க அம்மாக்கள்லாம், நான் என்ன தலைப்புல பேசணும்னு. யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆள் வாங்கின பிறகு பார்க்கணும். திரும்ப அந்த மைக் வாங்க முடியாது. அப்புறம் வணக்கம். வணக்கம். தன்னம்பிக்கையை பத்தி பேசுங்க. தன்னம்பிக்கை. ஓகே, அப்புறம் தன்னம்பிக்கை ஒன்று. வேறு 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 குழந்தைகளை வெற்றியாளர்களாக உருவாக்குவது எப்படி? குழந்தைகளை வெற்றியாளர்களாக உருவாக்குவது எப்படி? ஓகே. சார், the new generation. நியூ ஜெனரேஷன். இது என்னது? இங்கிலீஷ் பட டைட்டில் மாதிரி இருக்கு. the new generation. Advice சார், your advice. யார்? டீச்சர் தானே இது? டீச்சரா? நினைச்சேன். இந்த மாதிரி டாபிக் அதோட சேர்த்து அட்வைஸ் வந்தாலே இது டீச்சர் தான். விடாமுயற்சி. இதுவும் டீச்சர் தான். அவங்களும் டாட்டா காட்டினாங்க, நானும். மைக் கேட்டீங்களா? அங்க இருக்கிறார், அவரை விட்டுறது. எல்லாம் ஜெயிச்சவங்க எப்படி ஜெயிக்கணுங்கிற பேசுறீங்க. ஜெயிக்க நினைச்சு தோத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இங்க எவனுமே என்ன ஜெயிக்கலமா, எல்லாருமே ஜெயிச்சதா நம்பிட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான். யாரும் இன்னும் ஜெயிக்கல. சரி, எல்லாருமே நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நான் ஜெயிச்சுட்டேன்னு நீங்க நினைக்கிறதுனால கேக்குறீங்க. நான் சொன்னா இல்ல 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 இல்ல, நான் எங்க வீட்டுல வந்து பாருங்க. நீங்க எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒன்னத்துக்கும் உபயம் இல்லைன்னா அது இவன் தான் அப்படிமாங்க. நிஜமாதான். அப்புறம் எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? இல்ல இல்ல, இப்ப நிறைய மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க பிரைஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணீங்க. நான் இல்ல, ஸ்கூல்ல. ஓகே ஓகே, இருக்கட்டும். இவ்வளவு மார்க் எடுக்கணும்னு நினைச்சு எடுக்காம இருப்பாங்கல்ல, ஆமா, அந்த பிள்ளைகள ஒரு தாழ்வு மனப்பான்மையில உட்கார்ந்து இருப்பாங்க, பேரண்ட்ஸ் உள்பட. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதைத்தாங்க நான் தமிழ்நாடு முழுக்க சொல்லிட்டு இருக்கேன். நான் பேசி கேட்டது இல்லையா நீங்க? இல்ல சார், இப்பவும் சொல்லுங்க. அது எப்படி சொல்லத்தானே போறோம். ஆனா என்ன காமெடினா, பண்றதெல்லாம் நீங்க பண்ணி போடுறது, நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது. ஓகே, தோற்றவன மனுஷன் தாயா, அவனை கவனின்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், உங்க வந்து நானே இவ்வளவு நேரம் பேசுவேன்னு தெரியாதுமா? நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி. உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நிர்வாகத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றியாங்க. வேற டாபிக் 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 இது மாதிரி பலதரப்பட்ட மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல இது எனக்கு கிடைத்த வாய்ப்பாகவும் நான் பார்த்துப்பேன். ஏன்னா பெரும்பான்மை மக்கள் எது போன்ற விஷயங்களை இந்த சமூகத்திலிருந்து எதிர்பார்க்கிறாங்க நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இட் இஸ் an opportunity for me to. சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுங்க சார். என்னமா எல்லாமே உங்களுக்கே தெரியுது, அப்புறம் என்ன செய்ய சொல்றீங்க? பிள்ளைங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் பேரண்ட் ஹோம் மேக்கர் சார். ஹோம் மேக்கர். நான் அதை கேட்கல, அட்வைஸ் பண்றீங்களா பண்ணலையான்னு கேட்டேன். நான் யாருக்குமே பண்ண மாட்டேன். பண்றது இல்ல. அவங்களே கீழே விழுந்தா எந்திரிச்சிருப்பாங்கன்னு ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. ஓகே, உங்க பையனா பொண்ணா? பையன் எல்கேஜி படிக்கிறான், 4th ஸ்டாண்டர்ட். எங்க இந்த 4th ஸ்டாண்டர்ட் பொண்ணு? பின்னாடி, நான் முன்னாடி வந்து பேசுறேன். ரைட். அந்த பிள்ளைய பின்னால உட்கார வச்சுட்டு ஒருவேளை உன்னை கேட்டாலும் கேட்பான், அம்மா சொன்னது சரிதான் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? அப்படிலாம் கிடையாது. அதிகமா ஏன் அட்வைஸ் பண்றீங்க? பண்ணாதீங்க. ஓகே, வேற வேற
ஆனா இந்த ஊர்ல நான் பாக்குறேன் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் கடை கடை டாபிக் கொடுப்பாங்க, பெண்கள் ரொம்ப லேட்டா தான் எந்திரிப்பாங்க. இந்த ஊர்ல பெண்கள் மட்டும் தான் பேசுறாங்க. Current situation, how to react? Current situation, how to react? Current situation நிறைய இருக்குமா? எதை சொல்றீங்க? Current situation எனக்கு பிரச்சனை இல்ல, நான் பேசிட்டு போவேன். உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லையா? எஸ். எதிர்வரும் சவால்களை தாண்டி மாணவர்கள் வருங்காலத்தில் மனிதனாக எப்படி வாழ்வது? சவால்களை தாண்டி மாணவர்கள். நீங்க என்ன பண்றீங்க சார்? ஆசிரியர், ரிட்டையர்டா இருப்பீங்க. பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்டுபிடிக்க முடியுது. அப்புறம் எனக்கு ஹியூமனிட்டி பத்தி மோஸ்ட் ஆஃப் டைம் டீச்சர்ஸ் தான் பேசுவாங்க. இப்ப இவங்க பேசினப்ப கூட அவங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க. எனக்கு கடைசியில் பேசுன இந்த 5 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்து. ஷி டாக்ஸ் அபவுட் ஹியூமனிட்டி. ஏன்னா பெரும்பாலும் டீச்சர்கள் தான் ஹியூமனிட்டி பத்தி தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் வெரி நைஸ் ஒன். தட்ஸ் வை I asked you whether you are a teacher. Yes, students. Hello. Sir, excuse me. Sir, வணக்கம். Media influence. Media influence. போட்டாங்க போட்டாங்க. On what? Media influence on students. Okay. Actually பசங்களை கூட மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு தான். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. சந்தோஷம். சொல்லுங்க. மாணவர்கள் எதிர்காலம் யார் கையில? மாணவர்கள் எதிர்காலம் யார் கையில? ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க போல இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தை என்ன பண்ணுது? இங்கதான் படிக்கிறாங்க. ஓகே. எத்தனை வயசு? 5 வயசு, 5 வயசு, 9 வயசு. 5 வயசு 9 வயசு. ரைட். உங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அது மட்டும் ஷோரா தெரியுது. இல்ல இல்ல இல்ல, எதிர்காலத்தை நாம தீர்மானிக்கணுமா அவங்க பிள்ளைங்க தீர்மானிக்கணுமா? ஓகே. உங்க எதிர்காலத்தை யார் தீர்மானிச்சா? நீங்க சின்ன பிள்ளையா இருந்தப்ப? எங்க அப்பா அம்மா தான். உங்களுக்கு என்ன ஆசை? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை கேட்கல. உங்க எதிர்காலத்தை உங்க அப்பா அம்மா தீர்மானிச்சாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தை நீங்க தீர்மானிக்க ஆசைப்படுறீங்களா, உங்க பிள்ளைங்க தீர்மானிக்க ஆசைப்படுறீங்களா? என் பிள்ளைங்க எப்படி என்ன ஆகணும் ஆசைப்படுறாங்களோ அதை தான் நானும் செய்யணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சே. மொத்தம் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அவங்க அப்பா அவங்க ஊருக்கு தானே பார்க்க முடியும். உங்களுக்கு உங்க ஏன் வியூ. ஓகே. எஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ். யா, ஐ காட் இட். ஸ்டூடெண்ட்ஸ் give an opportunity to students. ஹலோ சார். சொல்லுங்க தம்பி. சார், என் பேரு மௌரிஷ். நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். சொல்லுங்க மௌரிஷ். ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டியை பத்தி அப்புறம் உங்களை மாதிரி லைஃப்ல அச்சீவ் பண்ணனும்னா என்ன பண்ணணும்னு சொல்ல முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி பத்தி அப்புறம் உங்களை மாதிரி லைஃப்ல அச்சீவ் பண்ணனும்னா என்ன பண்ண முடியும்னு சொல்ல. என்ன மாதிரி லைஃப்ல அச்சீவ் பண்றது? அது என்னது சார்? நீங்க பெரிய என்டர்டெய்னர் சார். நீங்களா நல்லா வாங்கலடா. என்ன மாதிரி அச்சீவ் பண்ணுங்கறீங்க? நல்லா பெரிய ஆளா வாங்க. சார், உங்களோட ப்ரோகிராம்ஸ்லாம் நாங்க நல்லா பாத்துக்கலாம். நீங்க ஒரு இன்ஸ்பயர்டான பர்சன். எல்லா ஒரு யங்ஸ்டர். ஓகே. ஹவ் டு இன்ஸ்பயர் அதர்ஸ் வெச்சுப்போம். என்ன மாதிரி சொல்ல வேணாம், நான் சின்ன ஆளு. வேற ஸ்டூடெண்ட்ஸ் சார், பெற்றோர்களின் கவனத்திற்கு. இது ஸ்டூடெண்ட் வாய்ஸ் மாதிரி இல்ல சார். ஸ்டூடெண்ட். ஓகே. பெற்றோர்களின் கவனத்திற்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீ 11th 12th படிக்கிற கரெக்ட்டா? பெற்றோர்களின் கவனத்திற்குன்னு இங்க தமிழ்நாட்டு அறைகோல் வந்தாலே அந்த பிள்ளை 10th ஸ்டாண்டர்ட்ல வாங்குவாங்கன்னு வாங்கி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 12th உசுறு எடுக்கறாங்கன்னு அர்த்தம். சார், எனக்கு ஒரு क्वेश्चन சார். क्वेश्चन சார், இப்போ புக்ல இருக்கதே படிச்சு எழுதுங்க, புக்ல இருக்கதே படிச்சு எழுதுன்றாங்க. சோ நாங்க இப்போ எங்க ஓன் டாலண்ட்ஸ் வெளிப்படுத்துறது. சோ அத பத்தி அதிகமா சொல்லுங்க. இது குறித்து உங்க சிபிஎஸ்இ பிரின்சிபல் சொல்லுவாங்க. பாடத்திட்ட உள்பட அவ்வளவுமா கேட்பீங்க. என்னன்னா இந்த நாட்டுல எல்லா பிரச்சனைக்கும் கோபிநாத்திட்ட தீர்வு இருக்கா? என் பிரச்சனைக்கே என்கிட்ட தீர்வு இல்ல. நீங்க புக்ல இருக்கதே படிக்க சொல்றாங்களே அப்படிங்கிறீங்க. இது கல்வி திட்டம் குறித்த விஷயம் ஒரு நீண்ட விவாதத்துக்கு உட்பட்டது. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் நான் பாக்குறேன். மொத்தமே 1/2 மணி நேரம் தான்ப்பா. லாஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் பொம்பளை பசங்க கொடுங்க. பட்டுப்புடவை கட்டி யாரெல்லாம் தலையில பூ வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் டீச்சர். ஒரு ஃபங்க்ஷன்ல நாம அதான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த ஏரியாக்கெல்லாம் வந்துட்டா 10 பவுன்ல சங்கிலி போட்டுருக்க அவ்வளவு பேர் டீச்சர் தான். பலமான பகுதி இது. மாணவர்களுக்கு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது எப்படின்னு சொல்லி கொடுங்க. மாணவர்களுக்கு நேர்மறை சிந்தனைகளை. ஓகே. பாசிட்டிவ் தாட்ஸ் தான். பாசிட்டிவ் தாட்ஸ். ஓகே. தேங்க் யூ. லாஸ்ட் டீச்சர்ஸ் நிறைய, அதாவது டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து அப்படியே தன்னம்பிக்கை, குழந்தைகள் வளர்ப்பு, த நியூ ஜெனரேஷன் இங்கிலீஷ் படம், விடாமுயற்சி, பிள்ளைகளுக்கு அட்வைஸ், கரண்ட் சிச்சுவேஷன், பாலிடிக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. எல்லாம் ஜெயிக்கிறத பத்தியே பேசுறீங்க, வாழ்க்கையில தோத்தவரை பத்தி எவனுமே ஏன்டா கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எதிர்வரும் சவால்களை சந்தித்து ஒருவன் நல்ல ஹியூமனிட்டியோட வளர்வது எப்படி? மனிதர்களாக ஒரு மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், மாணவர்களுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் கேப்பசிட்டி சக்சஸ் ஆகிறது எப்படி, பெற்றோர்களுடைய கவனத்திற்கு ஒரு அறைகூவல், மாணவர்களுக்கு நேர்மறை சிந்தனைகள். இப்போ உள்ள பேரண்ட்ஸ் கண்டிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, கண்டிக்காம ஒரு பிள்ளை எப்படி நல்வழிப்படுத்த முடியும்? எப்பா நாட்டுல பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை இல்ல.
இதெல்லாத்தையும் நம்மளை நம்பி சொல்றீங்க. ஓகே, I would like to start from something called மாணவர்களுக்கு நேர்முறை சிந்தனைகள் அப்படின்னு. கேட்டவங்க டீச்சரா பேரண்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனைகள், பாசிட்டிவ் எண்ணங்கள் வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே முயற்சி பண்றோம். அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்குறோம். எங்கேயாவது ஒரு புக் எக்ஸிபிஷன்ல போய் பார்த்து நம்ம அடிக்கடி வாங்குற புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா இல்லையா? 3 புத்தகங்கள் தான் இந்தியாவில் அதிக அளவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க, வாங்கப்படுகிறது. ஒன்று சமையல் குறிப்புகள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். உண்மையான சொல்றேன், நான் சொல்றது யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்றேன். ஒன்று சமையல் குறிப்புகள் சம்பந்தமான புத்தகங்கள். டிவியில கூட அதிக அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து சமையல் குறிப்பு சம்பந்தப்பட்டதுதான். கிட்டத்தட்ட 83 சேனல் சமையலுக்காக மட்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. அது ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. யோசிச்சு பாருங்க, 83 சேனல் சமையலுக்காகவே இருக்கு. அது அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இட்லி வேகாம தான் வைக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. அது பாக்குறதோட முடிச்சுப்பாங்களா. இன்னொன்று தன்னம்பிக்கை புத்தகங்கள். இன்னைக்கு நைட் அந்த புக்கை படிச்சுட்டு மறுநாள் காலைல பில்கேட்ஸ் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவோடு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை புத்தகங்கள். 3வது ஆன்மீக புத்தகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் சமையல் புத்தகம். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பாக்குற பிள்ளைக்கு பாசிட்டிவ் திங்கிங் ஒன்னு, பாசிட்டிவ் திங்கிங் ஒன்னு, பாசிட்டிவ். அதாவது ஏதாவது ஒரு கடையில் வந்து வித்துச்சுன்னா வாங்கி கொடுத்தலாம். வாட் இஸ் கால் பாசிட்டிவ் திங்கிங்? முதல்ல வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக பார்ப்பதை தயவு செய்து இப்போது இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறுத்துங்க. வாழ்க்கை என்பது எளிமையானது என்று எப்போது நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது வாழ்க்கை இயல்பாக இருக்கும். இப்ப வாழ்க்கையை நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஒரு ப்ரோக்ராம் வாழ்க்கைங்கிறது கடினமான ஒன்று நாமவே முடிவு செய்து கொள்கிறோம். அந்த கடினமான வாழ்க்கையை கடந்து வருவதற்கு இது போன்ற விஷயங்களை செய்தே ஆக வேண்டும் என்று நாமவே முடிவு செய்து கொள்கிறோம். அந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களை செய்வதற்கு இப்படிப்பட்ட திட்டமிடல் வேண்டும் என்று நாமவே முடிவு செய்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் ஒரு வாழ்க்கைக்குள்ள இந்த புள்ள வாழணும். எப்படி அது? அவன் வாழ்க்கைக்கு ப்ரோக்ராம் போட நீங்க யாரு முதல்ல? Who are you to design his life? இப்ப பிரச்சனை என்னன்னா லைஃப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப இயல்பாக சாதாரணமான ஒரு விஷயம். உங்க எல்லாருக்கும் சிம்பிளான ஒன்று சொல்றேன். நார்மலா மூச்சு இழுத்து விடுறீங்கல்ல, எல்லாரும் வீட்டுல டக்குன்னு யோசிச்சு பாருங்களேன், ஐயோ மூச்சு இழுக்காமட்டோம்னா செத்து போயிருமா அப்படின்னு மட்டும் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது பாட்டுக்கு அனிச்சையாக நடந்து கொண்டு இருக்குது இல்லையா? உங்களை கேட்குதா அது? நீங்க பாட்டுக்கு இழுத்து விடுறீங்க. இன்னைக்கு நைட் எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்தல். 9 மணிக்கு தூங்கியல 10 மணிக்கு ஐயோ மூச்சை இழுக்காம மறந்துட்டேனா அப்படின்னு 4 தடவை நினைங்க. அன்னைக்கு நைட் தூக்கம் வருதான்னு பாருங்க. அனிச்சையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பதுதான் வாழ்க்கை. இயல்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் ஏன் இப்படியெல்லாம் சிறைப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் எனக்கு புரியல. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். வாழ்க்கை என்பது அனுபவித்து சந்தோஷமாக இருப்பதற்கான கடவுளின் ஏற்பாடு அல்லது இயற்கையின் ஏற்பாடு. லைஃப் இஸ் சம்திங் டு செலிப்ரேட், கொண்டாட்டத்திற்கான ஒன்று. ஆனா தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன? உன்னுடைய மனதிலே பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்தால் அதை சேர்த்து வை, நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தால் அதை ஒதுக்கி வை. எப்படி வைக்க முடியும் சொல்லுங்க? இப்படி சொல்லுகிற யாராவது நெகட்டிவ் எண்ணங்களை தனியா ஒதுக்கிட முடியுமா சொல்லுங்க? ஒரு குழந்தையுடைய மனசுல நல்லது வரும், கெட்டது வரும். அதை பத்தி எவ்வளவு அழுத்துறீங்க? 45 வயசுல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் 4 வயசு பிள்ளை மேல தலையில திரிக்கிறது எந்த வகையில் நியாயம் இருக்கிறது? கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அந்த பிள்ளையை விட நீங்கள் வயதானவர்கள். நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய அனுபவங்கள், வாழ்க்கை சார்ந்து நீங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு பிள்ளை 4 வயசுல எப்படிதான் கத்துக்கும்? How it is possible for a 4-year kid to understand the life's experience of 40? It is not at all possible. லைஃபை நம்ம காம்ப்ளிகேட் பண்றோம். வாழ்க்கையை ரொம்ப இலகுவாக பாருங்கள். இந்த 45 வருஷத்துல நீங்கள் கடந்து வந்த பயங்கரமான தடைகள், பிரச்சனைகள்லாம் உங்களுடைய அனுபவம். அதை அவன் கடந்துக்குவான். இப்ப என்ன பண்றது தெரியுமா? இந்த வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஐயோ நீ படிக்கலன்னா என்ன ஆவ தெரியுமா? சாப்பிடலாம் என்ன ஆவ தெரியுமா? பேசலன்னா என்ன ஆவ தெரியுமா? பேண்ட் போடலன்னா என்ன ஆவ தெரியுமா? ஷூ போடலன்னா என்ன ஆவ தெரியுமா? என்ன ஆவ? அதோட நிறுத்திடும். இந்த ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுற மாதிரி இருக்கு லைஃப் எல்லாம். எல்லா வீட்லயும் பர்த்டே அப்ப ஹாப்பி பர்த்டே டு யூ ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா? நானும் பல வருஷமா பாடிருக்கேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அப்படின்னு நம்ம பேரை சொல்லுவோம். ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் பாட்டே இருக்கு. தெரியுமா தெரியாதா? இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்த பாட்டே தெரியும். மீதி யாருக்கும் அந்த ஹாப்பி பர்த்டே டு யூக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாது. சத்தியமா எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அதே மாதிரிதான் இப்ப லைஃப். ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது.